வெல்கம் டு ஈஸி லைஃப். நம்ம இன்றைக்கி வந்து கருவேப்பிலையை வச்சு மோர் செய்து பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம், அரை ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி சீரகத்தூள் இல்லைன்னா நீங்கள் ஜீரகமாக கூட வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை கழுவிட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்பட்ட கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இங்கே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. சுவையான கருவேப்பிலை கலந்த மோர் வந்து தயாராகிடுச்சு. நம்ம நார்மலாக கருவேப்பிலையை சாப்பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். இது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து மோரில் வந்து கலந்து குடிக்கும்போது அதோட சத்துக்கள் அவ்வளவும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதே சமயத்தில் தலைமுடி நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கும் இளநரை போக்குறதுக்கும் இந்த மோர் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம எப்போவுமே தலைமுடி வளர்கிறதுக்கு எண்ணெயை தான் தடவுறோம் அல்லது வேறு ஏதாவது ஹேர் மாஸ்க் பயன்படுத்துகிறோம். அப்படி இல்லாமல் நம்ம உடம்புக்கும் நம்ம தேவையான சத்தை கொடுத்தோன்னா தான் முடி வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் அதே சமயத்தில் நல்ல கருமையாகவும் வளரும். ஸோ நீங்களும் இந்த ஹெல்த்தியான மோரை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.